வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய பேர் சொல்கிறது வந்து நான் எவ்வளோ சம்பாரிச்சாலும் என்னால் சேமிக்க முடியல. அப்புறம் வந்து நான் நல்லா சேமிக்கிறேன், ஆனால் வந்து ஏதாவது ஒரு வீண் செலவு, விரயமான செலவு வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் நிறைய டைமு. ஒரு 5 விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இது வந்து நீங்கள் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. நான் நிறைய இடத்துல வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணவங்க என்ன மாதிரி பயன் அடைஞ்சிருக்காங்க, எப்படி அவங்களோட சேமிப்பு உயர்ந்திருக்கு, எப்படி அவங்களோட தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நான் அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து எனக்கு முழுமையாக நிறைவேறும். மணி சைக்காலஜி பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்காக மணி சைக்காலஜி பிளேலிஸ்ட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட எல்லா மணி சைக்காலஜி வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். கண்டிப்பாக சேமிப்புங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது தான். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நிறையா பேர் வந்து நம்ம வீட்டில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து நெகட்டிவான வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். முக்கியமாக ஏதாவது கேட்டால் என்கிட்ட பணம் இல்லை, பணம் பத்தாது, இந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழ போகுது, என்ன பண்ண போகிறேனே தெரியல, அதிகமாக செலவு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஏதோ ஒரு விரயமான செலவுகள் வரும்பொழுது நம்ம இயற்கையாக வர்றது தான். ஆனால் நம்ம இயற்கைக்கு மீறி நம்ம நடக்கணும். நம்மக்கிட்ட பாசிட்டிவிட்டியை நோக்கி கொண்டு வரணும். இது என்ன சார் பெரிய விஷயமா, இது எப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கும் புரியுது. நானும் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட பவரை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறதே இல்லை. பணம் ஓகே, உங்ககிட்ட மணி இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு செலவு பண்ணுறாங்கன்னா ஓகே பார்க்கலாம், நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுங்கள். என்கிட்ட பணம் இல்லை கேட்காது, சும்மா பணம் ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த மாதிரி என்கிட்ட பணம் இல்லை, பணம் பத்தாது, ஒரு விஷயம் சேவ் பண்ணதுக்கு பணம் பத்தாதே அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு செலவு வருது, அதுக்கு அமௌண்ட் குறைவாக இருக்குன்னா சரி ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம நம்பிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பொதுவாக வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நம்ம பொதுவாகவே நம்ம என்ன சொல்லலாம், கடவுள் எப்படியாவது நமக்கு அந்த வழியை உண்டாக்குவாருன்னு சொல்லி நம்ம அப்படி போகணும். ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி நம்ம போகணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாதி மாதத்தில் இல்லை ஒரு 20 தேதிக்கு அப்புறம் வந்து பண பற்றாக்குறை வரதான் செய்யும். அப்போ வந்து ஐயோ இந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழ போகுது, கடன் வாங்க போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த நெகட்டிவான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு சொல்கிறத நிப்பாட்டணும். அந்த சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லாமல் மனசில் ஓகே இது எல்லாம் சரியாகும், நம் கடவுள் நம்மளை தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது. நீங்கள் நெகட்டிவை சொல்ல மேற்கொண்டு நெகட்டிவ் வரும். பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க அந்த பாசிட்டிவிட்டி உங்களோட எல்லா கஷ்டத்தையும் நீக்கிரும். இது நான் ரியலைஸ் பண்ணி நிறையா நாள் இதே வார்த்தைகளை நானும் உபயோகப்படுத்திருக்கேன். ஆனால் இப்போ உபயோகப்படுத்துறது இல்லை. கரெக்டாக ஸ்மூத்தாக அந்த மாதம் முடிவில் ஒவ்வொரு மாதமும் நான் எவ்வளோ பணம் மிச்சம் எடுக்கிறேங்கிறது என்னோடய வீடியோவிலே நான் உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்லியிருக்கிறேன். அது விட்னஸாக நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோவில். அட்லீஸ்ட் 100 ரூபா மிச்சம் எடுத்தாலும் அது பெரிய விஷயந்தான். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பெஸ்ட்டாக செய்யுங்க. இப்போ வந்து உங்ககிட்ட பண பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். மாத கடைசியிலையோ சம்திங் ஏதோ ஒரு நேரத்தில் உங்ககிட்ட பணம் இருக்காது தான். ஓகே, இந்த செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையா, பணம் குறைவாக இருக்கா, நான் இந்த வழியில் நான் பெஸ்ட்டாக செஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாத கடைசியில் வந்து வீட்டிலையே கேட்குறாங்க, சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 100 ரூபா தான் இருக்குது, பட் சிக்கன் எடுக்க எனக்கு 200 ரூபா ஆகும். ஆனால் வீட்டில் வந்து சொல்கிறாங்க சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னப்ப என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, அதை கேட்காத அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியா, நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்கா, என்கிட்ட 100 ருபீஸ் இருக்குது, நம்ம ஏன் வந்து எக் கிரேவி இன்றைக்கி வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவாக யோசிங்க. பாசிட்டிவாக பேசி பழகுங்க. நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவாக வாழ்க்கையை அணுகும்போது தான் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு விலகி போடும். முக்கியமாக வந்து இப்போ காய்கறி வாங்க போகிறோம்,
இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு ரூ. 100 இருக்குது, காய்கறி வாங்க போகிறீங்க. 1/2 கிலோ காயே ரூ. 50 சொல்கிறான், கிலோ ரூ. 100 சொல்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல ஐயோ காசு பத்தலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சீசனல் காய்கறிகள் இருக்கும். கீரை வாங்கலாம். ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்குலாம் கீரை கட்டு இருக்கும். ஹெல்த்தியாக ஒரு கீரை கட்டை வாங்கிட்டு வந்து ஒரு கடையல் பண்ணுங்கள். ஒரு வாழைக்காய் 2 வாழைக்காய் வந்து 10 ரூபா, இல்லை 2 வாழைக்காய் 15 ரூபாய்க்கு விற்கும். ஒரு கீரை கடையிலும் சீப்பாக இருக்கக்கூடிய காய்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணி அதை சந்தோஷமாக சாப்பிடுங்க. உங்ககிட்ட எவ்வளவு மணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம காஸ்ட்லியான காய்கறிகளை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கோங்கிறது அர்த்தம் கிடையாது. கீரை சாப்பிட்டு கூட ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். முக்கியமாக பார்க்க போனால் நம்ம தான் வந்து சில சீசனல் ஃபுட்டை, விலை கம்மியாக இருக்க ஃபுட்டை வந்து நம்ம அற்பமாக பார்க்குறோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அதை அவ்வளோ டாலருக்கு காசு கொடுத்து வாங்கி ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அந்த ஒரு செலவை எவ்வளவு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ ஹேண்டில் பண்ணுங்கள். இது 2வது விஷயம். அது வந்து ஒரு பாசிட்டிவான நோக்கம் செலவு செய்கிறதில்ல. அந்த இடத்துல நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லாமல் பாசிட்டிவாக நீங்கள் அணுகும் பொழுது அடுத்த தடவை அந்த கஷ்டமே உங்களை விட்டு ஓடிடும். ஆஹா, இவங்கிட்ட நமக்கு என்ன ஆகாது, காரியம் நடக்காது, இவன் பாசிட்டிவாக அணுக ஆரம்பிச்சிட்டா நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு போயிடும். இது 2வது விஷயம். உங்களோட நிலைமை இப்போ ஏழ்மையாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கலாம், இல்லை லோயர் மிடில் கிளாஸாக இருக்கலாம். உங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை நல்லா துவைச்சி வெல் ட்ரெஸ்டாக நீங்கள் போங்க, வேலைக்கு போங்க. உங்களை வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வெல் ட்ரெஸ்டாக நீங்கள் உங்களை காமிச்சிக்கோங்க, அழகாக உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இல்லை மணி சேவிங்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை நல்லா நீட்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனீங்கனாலே நம்மளை அறியாமலே நமக்கு நம்பிக்கை ஒரு பெருகும். நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹோப் வந்து வரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை ப்ராப்பராக செய்வோம். அந்த வேலையை நம்ம ப்ராப்பராக செய்யும் பொழுது நம்ம அறியாமலேயே வந்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிப்போம். நம்ம எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் வந்து ஒரு அழுக்கு சட்டையை தான் போட்டுக்கிறேன், ஷேவ் பண்ணாமல் இப்படியே இருப்பேன்னு நீங்கள் வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு அழுக்காக நம்மளை காமிச்சிக்கக்கூடாது. ஒரு கந்தையாக நான் வந்து ஒரு வறுமையில் இருக்கேன்னு காமிச்சிக்காதீங்க. நம்ம முன்னோர்களே பழமொழி சொல்லியிருக்காங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லி. ஸோ உங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை வெல் ட்ரெஸ்டாக நீங்கள் போட்டு நீங்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய வேலையை நல்லா செய்யுங்க. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வந்து சேரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம், நான் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் அதே இடத்துல தான் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். அங்கே அதே காலேஜில் தான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்து மறுபடியும் போயிருக்கேன். நான் அந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தாலே தெரியும் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ். ஆனால் அவங்கக்கிட்ட என்ன சாரீ இருக்கோ அதை நீட்டாக கட்டிட்டு வருவாங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலலாம் வந்து தாலி கயிறு தான் போட்டிருப்பாங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கவரிங் வளையல் கூட அவங்க வாங்க முடியாது. பட் ஏதோ ஒரு 2 பிளாஸ்டிக் வளையலை நீட்டாக போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்க அழகாக என்ன சொல்கிறது, மேக்கப் அதெல்லாம் போட மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக மூஞ்சி கழுவி நீட்டாக பவுட்ரு போட்டு பாசிட்டிவாக பேசுவாங்க. ஓகே, ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். பட் இருக்கிற ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக போட்டுட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பாசிட்டிவாக வந்து பேசுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு கிளரிக்கல் அந்த ஜாபில் தான் இருந்தாங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் இவங்க இருக்கிறத வெல் ட்ரெஸ்டாக வராங்க, நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஜி டிகிரி மட்டும் தான் முடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஒரு அட்மிஷன் ஆஃபீஸராக வந்து அவங்கள போட்டாங்க. அட்மிஷனுக்கு வர பசங்கக்கிட்ட என்னென்ன கரஸ்பாண்டன்ஸ் பண்ணணுமோ வாங்கி வைக்கிறது அதெல்லாமே அவங்க வேலையை நல்லா கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜை விட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து போனேன். நான் 10 இயர்ஸ் போனதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல காஸ்ட்லியான புடவை, நிறைய நகை, வைரத்தோடலாம் போட்டுட்டு ரொம்ப டீசெண்டாக வருவாங்க. அப்போ நான் ரொம்ப என்கிட்ட நல்லா அருமையாக பேசுவாங்க. அவங்க பசங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பசங்களாகி ஒரு பையன் மெடிக்கல் படிச்சுட்ருக்கான். ஆக்சுவலாக அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் அவங்க நல்லா அவங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ஒர்க்கு நல்லா ஒர்க்கு கற்றுக்கிட்டு பண்ண கான்ஃபிடண்ட்டாக பண்ண நல்லா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே எம்காம் படித்து அதுக்கப்புறம் பிஹெச்டி முடித்து டாக்டரேட் வாங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறாங்க. லெக்சரராகவும் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் வேறு கீ போஸ்ட்லேயும் இருக்கிறாங்க. பசங்களை வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பையன் மெடிக்கல் படிக்கிறாங்க, ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க.
அவங்க ஹஸ்பண்டுக்கு அழகாக ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்து இப்போ டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க. ஸ்டில் ப்ரைவேட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க லைஃபே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி. நம்மக்கிட்ட இருக்கிறத சூப்பராக நம்ம வெல் ரெஸ்டாக போனோம்னாலே அது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அது வந்து எனக்கு லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம். இது மாதிரி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வெல் ரெஸ்டாக நீங்கள் போங்க, கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னாங்க. இது நான் வீடியோக்காக சொல்லல, ரியலாக நடந்த ஒரு விஷயம். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நிறையா பேர் கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் என்ன டிப்ஸ் சொன்னாலும் அதனால் ஃபாலோ பண்ண முடியல, சேர்க்க முடியலன்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே சேமிக்க முடியாமல் போகலாம். எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்க தெரியுமா, ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா சேமித்தா தான் சேமிப்பணும். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு சில்லறை காசை ஒரு உண்டியில் போட்டு சேமிச்சுக்கிட்டே வாங்க, அதை தொடவே தொடாதீங்க. ஒரு 100 ரூபா தான் சேர்ந்துருக்கா, அதுவே முதல் வெற்றி தான். அந்த இடத்துல அந்த 100 ரூபா சேர்ந்துக்கிட்டே இருக்கு. உங்களால் எவ்வளவு மினிமம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ மினிமம் சேருங்க, தப்பே கிடையாது. கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க கம்மியாக தான் சேர்க்க முடியும், அது தப்பே கிடையாது. அந்த சேமிப்பை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண அந்த இடத்துல அந்த மணி வந்து அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கம்மியாக சேர்த்தாலும் சிறு துளி பெருவெள்ளம். அந்த இடத்துல மணி வந்து இன்னொரு சேமிச்சுட்டே இருக்கிறதுனால முன்னூறு மணி அட்ராக்ட் பண்ணி உங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதையும் செய்யாமல் 100 ரூபா என்னத்தை பெருசாக சேமிச்சுட்டு அதையும் எடுத்து செலவு பண்ண அந்த ஒரு மென்டாலிட்டி தான் நிறைய பேருக்கு இருக்குது. நான் சேமித்தா அதிகமாக சேமிப்பேன், இல்லைனா நான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதம் 100 ரூபா சேமிக்க முடியுதா, சேமிங்க, உண்டியலில் போடுங்க. அடுத்த மாதம் 200 ரூபா சேமிக்க முடியுதா, உண்டியலில் போடுங்க. 3வது மாதம் 50 ரூபாயா, பரவாயில்ல, ஏதோ ஒரு தொகையை சேர்ந்துருக்கீங்களா பண்ணுங்க. இப்படியே நீங்கள் சிறுக பொறுமையாக சேமிச்சுட்டு வாங்க. எதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் சேமிப்பு பெருகும். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுற சேமிப்பு தான் பெருசாக வரும். எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் இருக்காங்க. கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் சேமிக்க முடியுமா சேமிப்பாங்க. ஒரு உண்டியில் போட்டுக்கிட்டே வருவாங்க. அது நான் நிறையா அந்த சிறுவாடு பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு 50,000 இருக்குது, 80,000 இருக்குது, 1 லட்சம் இருக்குன்னுவாங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த சிறு சேமிப்பை வந்து அவங்க என்னவா பார்க்கல, ஒரு சின்ன விஷயமா பார்க்கல. எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை அமைதியாக சீக்கிரட்டாக சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் எவ்வளோ முடியுமோ அதை சேமிங்க. அது 4வது விஷயம் அதுதான். பெருசாக சேமிக்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. முடிஞ்சதை சேமிச்சுக்கிட்டே வாங்க. சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த இடத்துல. 5வது முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருதோ அந்த வாய்ப்புகளை கிராப் பண்ணி பிடிச்சிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 10 மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, நீங்கள் 2 அக்செப்ட் பண்ணிட்டு 8 ரிஜெக்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஒரு ஆள் 10 வேலையை பார்க்க முடியாது. ஆனால் உங்களை நோக்கி ஒன்று தான் வருதுன்னா, எனக்கு இது செட் ஆகாது, இது வேணாம், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுறது, அடுத்து இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ரீசன் சொல்லி வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்கவோ உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டக்குன்னு நின்று போயிடும். எப்போதுமே உங்களை நோக்கி வருதா அதை நீங்கள் எடுத்து பெஸ்ட்டாக பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி ஒரு மணி சேவிங் எனக்கு இதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். என்னோடய லைஃப்லேயே நடந்திருக்கு. முன்னாடி நான் கொஷின் பேப்பர் செட்டிங்க்கு வரும், ஐயோ டயர்டாக இருக்குது, முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பப்பெல்லாம் கொஷின் பேப்பர் செட்டிங் வருதோ இதே பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன், வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்திக்கணும். அதை நான் ஃபாலோ பண்ணேன் போன வருஷம். எனக்கு கொஷின் பேப்பர் செட்டிங்கில் மட்டும் 8,000 ரூபாய், கிட்டத்தட்ட 8,000 சுற்று ரூபா வந்துச்சு. நான் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த மாதிரி நமக்கு எப்போயாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெனக்கிடணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் பணம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ராப்பராக பயன்படுத்துங்க. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி பணத்தை சம்பாரித்து சேமிக்கிற வழியை நம்ம பார்த்துக்கணும். வேறு வழியே கிடையாது. எனக்கெல்லாம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வரல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படியே உங்களுக்கு என்ன வருதுன்னா உட்காந்து யோசித்து பாருங்கள், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு, நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் உட்காந்து தனிமையில் உட்காந்து யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புலப்படும். நெக்ஸ்ட் டைம் அதை விட்டுறாதீங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வீண் விரைய செலவு வராது, சேமிப்பு குறைபாடு இருக்காது, இன்னும் அதிகமாக சேமிப்பீங்க. சந்தோஷமாக நீங்கள் செழிப்பாக எல்லாருமே வாழுவீங்க அப்படிங்கிற அந்த வாழ்த்துதல் நோட்டோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்.